இந்த நாளின் வார்த்தை உபாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும் எழும்பி. 7ஆம் வசனம், உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபமாய் உனக்கு தூரத்திலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமுள்ள எல்லாவிடத்திலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டாள். இதனுடைய தலைப்பை நான் சொல்ல வேண்டும் என்றால், ஹோல்ட் ஆன் டு காட். ஹோல்ட் ஆன் டு காட். இந்த உலகத்திலே வாழும்படியான நமக்கு அநேக விதமான சூழ்நிலைகள் மாற்றங்களினாலே, கலாச்சார மாற்றங்களினாலே, அநேக மதங்கள் அங்கே எழும்பிக் கொண்டிருக்கும்படியான காரியங்கள், விஞ்ஞான ரீதியிலும் ஒரு உலகம் ஒரு சமயம் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்திலே மக்களை இருளுக்குள்ளாய் அழைத்து செல்லும்படியான வேளையிலே கிறிஸ்தவத்திலும் கூட அப்படியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருக்கும்போது அந்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆவியானுடைய கிரியை நமக்குள்ளாய் இருக்கும்போது நாம் பகுத்தறியத்தக்கதாக வார்த்தைகளை அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லை என்றால் வேறு வழியாக வருகிறதா என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் அங்கு உண்டு, அங்கு விடுதலை உண்டு. நாம் சத்தியத்தை அறிவதற்குரிய காரியத்தை, மனநிலை தேவன் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக காட்டுகிறார். நாம் தேவனை பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தையிலே நாம் நடக்கும்போது அந்நிய விக்கிரக காரியங்கள், அந்நிய தேவர்கள் நாம் தேடி ஓட மாட்டோம். தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அவர் வழியிலே நடக்கும்போது அவர் நடக்க முடியாத வேளையிலே சுமந்து செல்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறார், ஆற்றுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முள்ளாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சகல காரியங்களும் பகுத்தறியத்தக்கதான கிருபையை கொடுக்கிறார். ஹோல்ட் ஆன் டு காட். தேவனை பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.